வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம கோல்டோ அதுவோ இதுவோ ஜெயிக்க போறதுல இன்னைக்கு நம்ம GTA5ல ஒரு ரேம்ப் விளையாடி அதுல ஒரு பயங்கரமான ஒரு பைக்கை ஜெயிக்க போறோம். இந்த பைக்கை வின் பண்ணவங்களுக்கு தான் கிடைக்கும். வணக்கம் வணக்கம் வணக்கம். என் பேரு மாணிக்கம். தம்பிங்களா டே பசங்களா கேட்டுக்கோங்க. என் கையில இருக்கு செங்கலு, மைக்கிலே, டிரைவரே, நீங்க ரெண்டு பேரும் அங்கிளு. அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி. ஆமா நாங்க அங்கிளு. இவரு இப்பதான் இவருக்கு 5 வயசு ஆகுது. நீ 1வது படிக்கிற, உன் பக்கத்துல இருக்கிறவன் 2வது படிக்கிறான். போடா அப்படி. டேய் ஒரு சின்ன பையனை பக்கத்துல நிக்க வச்சுட்டு என்னடா வலன்னு பேச்சு உங்களுக்கு? அமைதியா இருங்கடா. சின்ன பையன் கூட என்னடா பிரச்சனை? டேய் இங்க பாரு டேய், நம்ம ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்க கேப்ல அவனே சின்ன பையன் சொல்லிக்கிறான் பாரு. அவன் இருக்கான் பாரு சைடு கேப்ல என்ன பண்றான் பாரு. டக்குன்னு அவனே சின்ன பையன் சொல்லிட்டான். ஆமா ரொம்ப சின்ன பையன் தான். நான் ஒரு 80 வயசு சின்ன பையன். அடே டிரைவர் மைக்கிலே, நீங்க ரெண்டு பேர் மட்டும் இந்த மேட்சை விட்டு கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோ. விட்டு கொடுத்தீங்கன்னா உங்க ரெண்டு பேருக்கும் நான் பரிசு தருவேன். அந்த பரிசு ரொம்ப முக்கியமான பரிசு. தீபாவளி பரிசு காத்திருக்கிறது. பரிசா? நீ என்ன பரிசுன்னு சொல்லு, உனக்காக நான் விட்டு கொடுக்குறேன். என்ன பரிசுன்னு மட்டும் என்கிட்ட சொல்லு. அதாவது நம்ம போறப்ப எனக்கு ரெண்டு பேரும் விட்டு கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, என் கையில இருக்கல செங்கல், இந்த செங்கல் எடுத்து டபக்குன்னு செங்கல் சாட்டு தரேன் உங்களுக்கு ரெண்டு பேருக்கும். அடே எனக்கு விட்டு கொடுங்கடா. சாப்பிட்டு ரொம்ப நல்லாச்சு. நீங்க மட்டும் எனக்கு விட்டு கொடுத்தீங்கன்னா நேரா அந்த வண்டி எடுத்துட்டு போயிட்டு அடகு கல்ல வச்சு அடகு வாங்கியா அடகு வச்சு காசு வாங்கி அந்த காசுல நான் சாப்பிட்டு பண்ணா. ப்ளீஸ்ரா ஹெல்ப் பண்ணுங்கடா. சாப்பாடு ஹெல்ப் பண்ணுங்க. எனக்கு ரொம்ப பசிக்குதுடா. டே சொன்னா கேளுங்கடா, எனக்கு பசிக்குது. நீ சாப்பிடுறதுக்காடா காசை கேக்குற? எனக்கு தெரியும்டா உன்னை பத்தி. வா வந்து வண்டியில ஏறு. ஓடியா பாத்துறேன்டா இன்னைக்கு நீங்களா நானே. பசி வேற வயித்த கில்லுது. இவனுங்க வேற விட்டு கொடுக்க மாட்டானுங்களே. 3, 2, 1, go! எடி என்ன யாரும் தடுக்க முடியாதுன்னு நினைச்சேன். தட்டுச்சே. என் பாதையை எவனாலையும் நிறுத்த முடியாதுன்னு பார்த்தா பாதையே என்ன நிறுத்திருச்சு. என்னடா இது? அடே அதுக்கு மேல போணும்டா. நீங்க எங்கடா எங்கெங்க போயிட்டு இருக்கீங்க? மேல போயிட்டு அப்படியே குதிராத வந்துட்டேன். எஸ் எப்படி ஃபர்ஸ்ட் இம்ப்ரஷன் பெஸ்ட் இம்ப்ரஷன்டா. வர வந்துட்டேன்டா. அம்மாடி ஐயாப்பா என்ன சுத்தி விடுதே. நான் போயிட்டு இருக்க முன்னாடி, மத்தவங்க எல்லாம் எனக்கு பின்னாடி. முதல்லயே நான் தான் முன்னாடி வந்திருக்கேன். எப்படி நான் தான் ஜெயிக்க போறேன். அதனால இவனுங்க எல்லாம் கண்டுக்காதீங்க. நம்ம தான் ஜெயிக்க போறோம். நம்ம தான். எங்க போயிட்டானுங்க? நான் வரதுக்குள்ள ஆளையே காணுமே. டேய் கொஞ்சமாச்சும் நில்லுங்கடா. எனக்காண்டி கொஞ்சம் நில்லுங்கடா. பசிக்குதுடா. டேய் நில்லுங்கடா. எங்க அவன்? இரா உனக்கு இருக்கு. எங்க அவ? தோரிக்கியா? கண்டுபிடிச்சிட்டான். ஏய் உன்னாச்சு நான் தூக்குறேன்டா. ஐயா இவனுங்க நான் இப்படி பண்றானுங்க. இதெல்லாம் பண்ணக்கூடாதா தம்பி? ஒழுங்கா வந்து போயிட்டு இருந்தமான்னு இருக்கணும். மேல வந்து இடிக்கிறது இந்த வேலையெல்லாம் பண்ணீங்கோ நீங்க காலிங்கோ. அதனால பாத்து வாங்கோ. இந்த மெட்டல் ஹோட்டலுக்கு போய் போறால நான் கிடையாது. உன்னை வந்து இன்னைக்கு பறக்க வரதான். உன்னாச்சு நான் தூக்குறேன். நில்லு. ஓடாதா நில்றா. நீ ஏன்டா நில்லுன்னு கத்திட்டு இருக்க? முடிஞ்சா வந்து புடிச்சுக்கோடா. புடிச்சிட்டு நீயே தாண்டி போய்க்கோ. நிக்கலாம் முடியாது. முடிஞ்சா வா. போன தடவை எப்படியோ ஃப்ளூக்ல அப்படி இப்படின்னு எப்படியோ ஜெயிச்சிட்டேன். இந்த தடவை என்ன பண்ண போறேன்னு தெரியலையே. தோத்துட்டா கலாய்ப்பானுங்க. என்ன இது? பள்ளத்துல விட்டேன். வந்துட்டேன். தம்பி திரும்ப. எங்க அவன்? உன்னாச்சு தூக்கத்துக்கு வந்துட்டு இருக்கிறான். இங்க ஒருத்தன் பிறந்து வந்துட்டு இருக்கட்டா. எங்க அவன்? ஏய் எப்படா போன இதுல? எங்க அது? இப்படி நல்ல வேலை கட்டா வந்துட்டேன். நான் அடுத்த இடத்துக்கு வந்துட்டேன்டா. நீ எனக்கு முன்னாடி வந்துட்டா. ஏய் தம்பி இவ்வளவு வேகம் உடம்புக்கு ஆகாதரா. வயசான காலத்துல எங்கன்னா இழுத்துக்க போகுது. பொறுமை போ. சொல்றது கேளு. இவ்வளவு வேகம்லாம் வரக்கூடாதா மைக்கில. அப்புறம் ஏதாச்சும் ஆயிடுச்சுன்னா உன் பிள்ளைக்கு யார் பதில் சொல்றது? அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன்டா. அந்த வண்டியை என் மகனுக்கு கிஃப்ட் பண்றதுக்கு. என் மகனுக்கு பிறந்தநாள் வருது. அவனுக்கு நான் கிஃப்ட் பண்ணணும். அதுக்குதான். ஐயா இவனுங்க நான் இவ்வளவு வேகம் போறானுங்க. ஐயா வேகம் பத்தலையா? கறி குழம்புக்கு பட்டலங்க பத்தலையா? போடா இருடா இவ. அடே நேரா வழியை காணடா. டேய் தம்பி வழி காண்டா. அந்த பக்கம் போகாதடா. என்ன தடுக்க முடியும்? என்னடா ஒண்ணுமே இல்ல. நான் தான் சொல்றேனே ஆவா செஞ்சீங்கன்னு கேட்டியாடா? இந்த பக்கம் வா. ஏய் என்னடா டக்குனு எனக்கு முன்னாடி போற? தம்பி இப்பதான் ஊந்து வரேன். டயர் எல்லாம் கழட்டி ஓடுதே ஒரு பக்கம். தெரியாம போய் ஊந்தா உன்னை தாண்ட கூடாதுன்னு ரூல்ஸ். மறுபடியுமா? நல்ல வேலை எப்படியோ தப்பிச்சிட்டேன். அடே நான் சொல்றத நல்லா கேளுங்க. இந்த தடவை நீங்க என்ன தோக்கடிச்சீங்கன்னா இழப்பு எனக்கு தான். அதனால என்ன மறுபடியும் தோக்கடிச்சிருங்க. என்னால உங்க பக்கத்துல கூட வர முடியல. இந்தாடா மைக்கில இப்படியே போயிட்டு இருந்துச்சுன்னு வச்சுக்கோ, மறுபடியும் நான் ஜெயிச்சிருவேன். மறுபடியும் உனக்கு தோல்விதான். ஒத்துக்கோ. உனக்கு வண்டியும் கிடைக்காது.
நானா வேணும்னே வாடா வர முடியலன்னு சொல்றேன். வர முடியல, என்ன பண்றது? என்னமோ ட்ரை பண்றேன். நான் சொல்ற மாதிரி பண்றா, ஈஸி தான். அது பாரு, இப்படியே வந்து என்னடா மாட்டிக்கினடா டேய். இவனுங்க வேற வரானுங்களே. தம்பி 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 தாண்டிட்டான். விடக்கூடாது. இவனுங்க ரெண்டு பேரும் தனியா விளையாடுறானுங்க, நான் ஒரு பக்கம் தனியா விளையாடுறேன். இதுக்கு எதுக்கு நான் விளையாடுறேன்? இவன் வேற என் பின்னாடியே வந்துட்டு இருக்கானே. தாண்டணும் விடக்கூடாது. டேய். என்னடா அடே குறுக்குல இருந்தா குறுக்கெலும்பு வச்சுக்கோ, நடுவுல இருந்தா நாக்கெலும்பு வச்சுக்கோ. நாக்கு தான் எலும்பே கிடையாதா? சரி, ஏதோ ஒண்ணு வச்சுக்கோ. குறுக்குல இருந்தா வச்சுக்கோண்டா. கண்ணுங்களா, இதே மாதிரியே சண்டை போட்டுக்குங்கப்பா. அண்ணன் குறுக்குல வந்தனா அண்ணன் எடுத்துக்கிட்டேன்ட்டு நான் போயிட்டு அந்த வண்டி எடுத்துட்டு போயிடுவேன். சண்டை போறதும் போடுறீங்க, இன்னும் கொஞ்சம் ஹெவியா போட்டீங்கன்னா நான் குறுக்கால புந்து ஜெயிச்சுட்டு போயிடுவேன். இதென்ன இத்தனை ரெக்க இருக்கு? ஒரு ரெக்கனாலே தூக்கி இஷ்டானே. அடே மைக்கேல் வாங்க மாட்டியா? என்னஸ்ட் நீ இங்க நிக்கிறடா? வந்துட்டேன். இரு நானும் வர போறேன். போயிட்டேன். எப்படி அடிச்சு தூக்குற போற உன்னை? போய் இச்சு ஊத்துற. போடா போ வந்துட்டேன். அப்பாடா, எப்படியோ வெற்றிகரமாக தப்பிச்சிட்டேன். எப்படியாவது மேலயும் தப்பிச்சு போனோம். இது வேற ஒரு ரெக்கையா 2 ரெக்கையா? அடே அதுக்கெல்லாம் ஒரு ராசி வேணும்டா, ராசி. இங்க பாரு, என்ன பார்த்து கத்துக்கோ. அத்தல்ல எப்படி? அதுவே தூக்கி கடிச்சாலும் இங்க வந்து நிப்பேன். உன்னை தூக்கி டமால் அடிச்சிருச்சு. என்ன மாவு மிஷின் உள்ள போட்டு சுத்துற மாதிரி நல்லா பெரட்டி எடுத்துருச்சு. நான் என்ன பண்றது சொல்லு? இப்ப போடா. பாரா இப்ப எப்படி? டேய் நான் இது என்னையும் கொஞ்ச நேரத்துல மாவு மிஷின்ல விட்டு ஆட்டுற மாதிரி எடுத்துட்டு இருக்கோம். நல்ல வேலை தப்பிச்சு புட்டேன். வராம் பாரு மைக்கிள். ஜெயிச்சாக்கா கிடைக்க போகுது சைக்கிள். ஐயா போச்சா? எதே வராம் பாரு மைக்கிலே ஜெயிச்சாக்கா கிடைக்க போது சைக்கிளா? டேய், முதல்ல உன் பேரு ட்ரெவரா? அதுவே தெரியாம மைக்கிலுக்கு பாட்டு வர. மைக்கிலா ஜெயிக்க போறான். என் நண்பன் நான் ஜெயிக்கணும்னு பாட்டு போறான். உனக்கு எங்கடா போச்சு? உனக்கு ஏன்டா பொறாம புடிச்சு அலையற? ஏன்டா இப்படி இருக்க? ஐயா, நான் ஏன்டா பொறாம பிடிக்கிறேன்? ஜெயிச்சுக்கோங்க, விட்டாதான்டா ஜெயிப்பீங்க. அதுக்கு உங்களை விட போறதே இல்லடா. வந்துட்டேன். அடே, நான் பேரை தப்பா சொல்றது மட்டும் தான் உனக்கு தெரியுதா? அங்க கெச்சா ஜெயிக்க போறது வண்டிடா. நான் மாத்தி சைக்கிள்னு சொல்லிட்டேன். அதுவே உனக்கு தெரியலையா? என்ன இது எப்ப பார்த்தாலும்? ஆமா, இவர் பேசுறப்ப மிஸ்டேக்கா பேசுறாரு. நான் உட்காந்து இதை கண்டுபிடிக்கிறது எனக்கு வேலையா? ஜெயிக்கிறது தான்டா என்னோட வேலை. முதல்ல நேரா போய் ஃபர்ஸ்ட் ஜெயிக்கிற வேலையை பாப்போம். வந்தாச்சு. கீழ நான் ஹெலிகாப்டர் இருக்குது. வந்தாச்சுடா. ஏய், நீ வந்துட்டியாடா பிராங்க்லின்? நீயும் வந்துட்ட. ஏய், நீயும் வந்துட்டியா? இவ்வளவு நேரம் உங்களை ஏமாத்தத்துக்கு தான்டா அப்படி வந்தேன். உங்களை ஏமாத்த தான் பொறுமை வந்தேன். பொறுமை வந்தாதான் ஜெயிக்க முடியும்னு எங்க பெரியமா சொன்னாங்க. அதனாலதான் நான் பொறுமை வந்தேன். தெரியும்ல? இது என்ன ஹெலிகாப்டர் எங்கேயோ போகுது? இல்ல இங்க முன்னாடி ஹெலிகாப்டர் வேற இந்த இடத்துல குத்துறானுங்களே. கரெக்டா போடா. தம்பி கிளி மேல. ஏய், எவன்டா டேய்? ஏன்டா போற உனக்கு வழி தெரியலடா? எடுத்து வந்து ஏன் ஹெலிகாப்டர் மேல இடிற? சும்மா போறவ ஹெலிகாப்டர்ல குறுகால வந்துட்டு என்ன குறை சொல்ற பத்தியா? உனக்கு ஓட்ட தெரியலன்னு சொல்றா. அவன் வேற முன்னாடி போயிட்டானே. டேய், எங்கடா அவ்வளவு தூரம் போயிட்டா? இரு, நான் இவனுங்களை தாண்டலான்னு பார்த்தா இவனுங்க 2 பேரும் என்ன தாண்டி போயிட்டானுங்களே. இருந்தாலும் பரவாயில்ல, விட மாட்டேன். எங்கேயோ போயிட்டேன். குதிச்சிட்டேன். கரெக்டா போயிடு. வந்துட்டேன். சோபா சரியான அடி. கீழே ஃபுல்லா தக்காளி சட்னி பறந்துச்சு. மைக்கில கணக்குல விட்டுரு. நான் வந்துட்டேன் உனக்கு போட்டிக்கு. நம்ம 2 பேருக்கு தான் போட்டி, சரியா? என் கூட எவனுமே போட்டிக்கு கிடையாதுடா. நான் தான்டா எனக்கு போட்டி. இப்ப பாரு, சீக்கிரம் போடா. மைக்கில நீ எங்கடா முன்னாடி போயிட்டு இருக்க? என்ன இவனை மட்டும் குட்டியா இருக்கிற போட்ல சும்மா பூந்து விளையாட போறேன். இப்ப பாரு, தூக்கி சும்மா சொயின்னு போறேன். இல்ல, இது கல்லாட்டம். இத நான் ஒத்துக்க மாட்டேன். இது ஏமாத்தாட்டம். இவனுக்கு மட்டும் குட்டி வண்டியை கொடுத்து எங்களுக்கு எல்லாம் பெரிய வண்டி கொடுத்தா அவன் குட்டி வண்டியை வச்சுட்டு ஈஸியா போயிடுறான். நீங்க என்னடா இப்படி புலம்பிட்டு இருக்கீங்க? திறமைக்கு தான்டா தேங்காய் பால், உங்களுக்கு எல்லாம் ஆரோக்கிய பால், சரியா? முஞ்சா வந்து ஜெயிச்சுக்கோங்க. இதெல்லாத்துக்கும் காரணம் என்ன? நான் ஜெயிக்கணும்னு எழுதிருக்கு ஆண்டவன் செயல. மைக்கில போயிடாதடா. இருடா, பெரிய போட்டு எடுத்துட்டு வந்துட்டு இருக்கா. பாடி இவ்வளவு பெரிய போட்டை கொடுத்துட்டாங்களே. அவனுக்கு போட்ட குட்டி போட்டு எங்களுக்கு மட்டும் ஏன்டா பெரிய போட்டா கொடுத்தீங்க? அதெல்லாம் ஒரு நல்லதுக்கு தான். ஏன்னா நல்லா ஜெயிக்கணும்னு எழுதிருக்குது. போடு. வந்துட்டேன். விடக்கூடாது இவனை. எப்படி அவங்க கிட்ட வந்தாச்சு. இதே ஸ்பீட்ல போனா கண்டிப்பா ஜெயிச்சிடலாம். வந்துட்டேன். நானும் தான் வந்துட்டேன். எப்படி வந்தா பார்த்தோம்ல? பார்த்து கத்துக்கோங்கடா. எப்படி லாஸ்ட்ல இருந்தாலும் முன்னாடி வரணும்னு என்கிட்ட கத்துக்கோங்க. எப்படி நான் இங்க இருந்து போய் ஜெயிச்சதுக்கு அப்புறம் உங்களை கத்துக்கணுமா? முதல்ல என்கிட்ட வந்து டியூஷன் கத்துக்கோங்கடா, எப்படி விளையாடணும்ட்டு. டியூஷனுக்கு வரணுமா? இல்ல டியூஷனு ஸ்கூலுக்கு போறப்ப வாடா போலாம் டியூஷனுக்குன்னு கூப்பிட்டா மண்டையில படிப்பொண்ணும் யாருலன்னு பாட்டா பாடி புட்டு டியூஷனுக்கால ஐயா பறந்துட்டேன். மண்டையில படிப்பொண்ணும் யாரல்லடா, வண்டி இல்ல நான் இப்ப கவுந்து போட்டான்டா. திரும்பிட்டேன்டா. அடே சிதம்பரம், சொன்னா கேள்றா. படிப்பு தானே முக்கியம். போய் படி. அதை விட்டுட்டு இந்த மாதிரி பாட்டு போடாதல. ஒழுங்கா போடா. படிப்பு யாருலையாம்ல? படிப்பு யாரெல்லாம் உட்காந்து படுறா. நானும் ட்ரை பண்ணடா. நைட் ஃபுல்லா ஃபிளாஷ்ல டீ வச்சு படிக்கலான்ட்டு. கடைசில எழுந்து பார்த்தா காலையில எல்லாம் மறந்து போச்சு. எங்கடா போனானுங்க இவனுங்க? ஆளே காணோம். ஏய், எங்க போனீங்க? என்ன விட்டுட்டு எங்கடா போயிட்டீங்க? என்னையும் கொஞ்சம் கூட்டிட்டு போங்கடா. என்னது இது?
இவ்வளவு ஸ்பீடா அப்பாடா நல்ல வேலை ஒருத்தன் ஊந்துட்டான் நீ ஊந்துற ஐயா நான் ஊந்துறோம் போல விடக்கூடாது லாஸ்ட் இந்த சான்ஸை மிஸ் பண்ணா நமக்கு வேற சான்ஸே கிடைக்காது. எனக்கு கிட்டத்தட்ட ஃபினிஷிங் லைன் கிட்ட வந்துட்டோம். ஜெயிக்க பிறந்தவன்டா இவன். அதாவது வேற யாரும் இல்ல, நான் தான் என்னதான் சொல்லிக்கிறேன். ஜெயிக்க பிறந்தவன்டா நீ. எவன் ஒருத்தன் அவனே பெருமையா பேசுறானோ அவன் வேலைக்காக மாட்டான்னு அர்த்தம். ஃபர்ஸ்ட் யார் ஃபர்ஸ்ட் போறான்றது முக்கியம் இல்ல, லாஸ்ட்ல யார் ஃபர்ஸ்ட் வரான்றதுதான்டா முக்கியம். எப்படி வந்தான் பாத்தியா? நான் ஒருத்தன் முன்னாடி போறதே மறந்துட்டான் போல. ஐயா என்ன இது தம்பி? நீ போய் அந்த இடத்துல உழப்பறது ஏன் 6வது 7வது 8வது அறிவு சொல்லிச்சுடா. அந்த 8வது அறிவு கேட்டுதான் நான் அப்படி பேசினேன். நீ உழப்போற நான் ஜெயிக்க போறேன் அப்படின்னு. எப்படி சொன்ன மாதிரியே நான் ஜெயிக்க போறேன் பார்த்தல. இவ்வளவு நேரம் கஷ்டப்பட்டு வந்ததெல்லாம் வேஸ்ட் ஆயிடும். விடக்கூடாது. போ நான் யாருன்னு காட்டி ஆகணும். நண்பர்களே, கஷ்டப்பட்டு வந்திருக்க நண்பர்களே. தம்பி எனக்கு பின்னாடி நீ வரியா அது சந்தோஷம். ஆனா இவன் முன்னாடி போயிட போறான். அடேட்ரவரே இருடா நானும் வந்துடுறேன். இவனுங்க விட்டா எங்கேயோ போயிட்டானுங்க போலியா. அவனுங்க அவ்வளவு தூரம் போயிட்டானுங்க. இது என்ன சுத்திட்டே இருக்க? ஐயா போச்சு என்ன பறக்க விட்டான். நான் தான் சொன்னல, நான் தான்டா ஜெயிக்க போறேன். கடைசியில அந்த வண்டியில ஒரே ஒரு ரவுண்ட குடுன்னு என்கிட்ட நீங்க எல்லாம் கெஞ்ச போறீங்க. அதுக்கு வாய்ப்பு இல்லடா மர்பாகி வாயா. உன்னை அடிச்சு நான் தூக்குறேன். இப்ப பாரு உன்னை எப்படி ஜெயிக்கிறது நீ என்கிட்ட கத்துக்கோ. ஏன்னா நான் ஜெயிக்க போறேன். உன்னை அடிச்சு தூக்க போறேன். டேய் ஃபர்ஸ்ட்ல வந்துட்டு இருந்தது நான்டா. எடே இப்ப லாஸ்ட்ல தள்ளாடுங்களே. இது வேற பார்த்து போறதா இருக்குது. உந்துறாத, கிட்ட வந்துட்டோம். உழுந்துறாத. கரெக்டா போ. சொன்ன மாதிரியே முன்னாடி வந்தல்ல. எப்படி அப்படி விட்டு இப்படி திருப்பி அப்படி சரண பூந்து இப்படி வரவட்டா. ஐயா நான் நிக்கது திரும்பி. என்னடா நின்னு சுத்துறீங்க? அடே டிரைவரே, உன்னை நம்பணும் பண்றா. நீயாச்சும் போவன்னு பார்த்தா மைக்கேல விட்டுரு போறியா போறதுக்கு. டேய் டிரைவரே, உன் மேல நம்பிக்கிறடா. நீ கண்டிப்பா ஊந்துருவன்ட்டு. ஆனா அவன் போடா ஜெயிச்சிருவான்டா. நீ என்ன புகழ்றியா இல்ல கலாகிறியான்னு தெரியலையே. ஏதோ பார்த்தா என்ன கலாகிற மாதிரியே தெரியுது. என்னதானே கலாகிற? இது என்னது? அடே என்னடா இது இவ்வளவு ரெக்கம் இருக்குது? அம்மா வந்த உடனே தூக்கிடுது. என்னடா நீ வந்த வேகத்துல டபாக்குன்னு போயிட்ட பின்னாடி. என்ன இவ்வளவு ரெக்கம் இருக்கு? எப்படி போனா இந்த மைக்கில? டேய் தம்பிங்களா தூக்கி வச்சிராதீங்கடா. நல்ல வேலை. வந்துட்டேன். வெற்றி. நான் நின்னு சுத்துது இது. நல்ல வேலை. எப்படியா நம்ம வந்துட்டோம். எஸ் வெற்றி. ஜெயிச்சிட்டேன். இவன் ஜெயிச்சானான்னு தெரியல. ஜெயிச்சிர கூடாது. போற வேலை எங்கனா டபாக்குன்னு கீழே ஊந்துருக்கணும். ஊந்துடானா நான் தெரியல. தம்பி ஊந்துட்டு இருக்கணும்டா. என்னடா இவன் தம்பி நான் தான் எப்படி போறேன்னு பார்த்தா எனக்கு மேல ஒருத்தன் சருன்னு வந்து பறந்து போறான். பொறுமை வாடா டேய். இந்த பக்கம் அந்த பக்கம் சுத்தி இல்ல போதே. இரு நானும் வரேன். இது ஒரு நேரம் சுத்துது, ஒரு நேரம் நிக்குது. வந்துட்டான்னு பார்த்தா ஜெயிச்சிட்டானா இவன். அடச்சா டேய் ஜெயிச்சிட்டியாடா நீ? அட கடவுளே, இவன் ஜெயிச்சிட்டான். ஏய் நான் ஜெயிச்சிட்டேன். நான் தான் டோரா. நான் மைக்லா. இப்ப நான் தான்டா ஊரோட டாப்ல இருக்கிறேன். பாருங்க நல்லா பாருங்க. வண்டி கட்டிச்சு. அதுவும் சூப்பர் வண்டி. பார்த்தல்ல வண்டி. ஏய் இந்த வண்டி வேகமா போதுடா. இங்க பாரு. யோபாடி. ஏய் சூப்பர். ஸ்பீடு சும்மா பிச்சு உதறுது. சும்மா சொயின்னு போலாம் போலுது. பவர்ஃபுல்லான வண்டி எனக்கு தான் கிடைச்சிருக்கு. பாத்துடா பாத்து அவனை இடிச்சிட போறானே. யோபாடி என்னையும் சேர்த்துட்டானே. ஆத்தாடி இதுக்கப்புறம் இவங்க நம்மள இடிச்சு தூக்கிடுவான். அவ்வளவு நம்பர்ல இந்த வீடியோ இதோ பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னொரு சந்திரன் பாய்.